அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வந்து நான் பிளான்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். பைனாப்பிள் ஃப்ரூட் இப்போ எந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பெருசாகவே வந்துச்சுங்க. 3 பைனாப்பிளுமே நல்லா வந்துச்சுங்க. ஹெல்த்தியாக வருதுங்க. அதாவது மாடி தோட்டத்தில் நம்ம பைனாப்பிள் பிளான்ட் வளர்த்து அதில் வந்து ஃப்ரூட் வருது அப்படின்னு பாருங்கள். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அது பிளான்ட்டை ரெடி பண்ணி வளர்த்து அதுலேருந்து ஃப்ரூட் வருதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வந்தால் தக்காளி தாங்க. காய் வந்துச்சு பாருங்கள், பிஞ்சு நிறைய வருது. நான் வந்து விதை போட்டால் வரலை. இது பார்த்திங்கன்னா ராம் சீதா பிளான்ட் பாருங்கள். அதில் வந்து ஃப்ரூட் 2 வந்துச்சு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது, அதில் எல்லாம் ஃப்ரூட் வருங்க. இப்போ தான் சின்ன சின்னதாக 2 வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ராம் சீதா பிளான்ட்டில் வந்து ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. மாடி தோட்டத்தில் நான் 33 பிளான்ட் வச்சுருந்தேன். ஃப்ரூட் எல்லாமே வந்துச்சு. நம்மளுக்கு வாட்டர் ஆப்பிள்லாம் இன்னும் வரல. மீதி எல்லாத்துலேயுமே ஃப்ரூட் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ராம் சீதாவிலேயும் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான்ட்டை வளர்த்து அதில் ஃப்ரூட்டு ஃப்ளவர்ஸ் வர்றதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் வர